இருக்கும் திருநெல்வேலி சாத்தூர் வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும், ஏன்னா 234 இந்த ரெண்டும் என்னுடைய 2 கண்களாக நினைக்கிறேன். எல்லா தொகுதியும் எல்லா மக்களும் வாக்களிக்க வேண்டும். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்களுக்கான ஒரு வாய்ப்பு. ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு, ஒரு நல்ல அரசாங்கத்தை தேர்ந்தெடுப்பதற்கு மக்களுக்கு ஒரு வாய்ப்பு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏற்படுகிறது. அந்த வாய்ப்பு இன்றைக்கு இந்த நாள் அமைந்திருக்கிறது. இந்த நாளை அனைத்து வாக்காளர் பெருமக்களும் நாட்டின் நலன் கருதி, நாட்டு மக்களுடைய நலன் கருதி, எதிர்கால சந்ததியர்கள் நலன் கருதி தமிழகத்தில் போதைப் பொருட்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் எதிர்கால சந்ததியினர்கள், நம்முடைய தலைமுறையினர், அவர்களுக்கு நல்ல முறையில் வாழ்வதற்கு வழிகாட்டுகின்ற நாளாக தங்களுடைய விலை மதிப்பில்லாத இந்த வாக்குரிமையை அனைவரும் பயன்படுத்த வேண்டும். நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நான் மீண்டும் கேட்டுக்கொள்வது, அனைவரும் இந்த 7 மணிக்கு ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு பூத்திலும் 200 பேர் வாக்களித்திருக்கிறார்கள். இன்னும் சில பூத்துகளில் 500 பேர் இருக்கிறார்கள், 600 பேர் இருக்கிறார்கள், 1000 பூத் எண்ணிக்கை கூட இருக்கிறது. அதில் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய யாருக்கு வாக்களிக்க வேண்டும், முதலமைச்சராக யார் வர வேண்டும். 5 ஆண்டு காலம் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் ஒரு நல்ல ஆட்சியை தரவில்லை என்பதை இன்னைக்கு நாடு கண்கூடாக கண்டிருக்கிறது. ஒரு குடும்ப ஆட்சி, கஞ்சா நிறைந்த தமிழகம், பெண்கள் கண்ணீர் வடிக்கிற தமிழகம். ஆக இந்த தமிழகம் மீண்டு வர, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், தமிழன் தலைகுனியக்கூடாது என்கின்ற பல்வேறு தலைப்புகளில் இன்றைக்கு தலைவர்கள் பிரச்சாரம் பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள். அதேபோல இந்திய நாட்டினுடைய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் கிட்டத்தட்ட 3 முறை முதலமைச்சர், 3வது முறை பிரதம அமைச்சர், மிகப்பெரிய உலக தலைவர்களுடைய நண்பன். இன்னைக்கு ஈரான் நாடு ஹாரிஸ் நீர்முனையில் நம்முடைய கப்பல் தாராளமாக நுழைந்து வருகிறது.